திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய தான் எனை முன் படைத்தான் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த இனிமையான பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பதிகத்தின் உடைய குறிப்பை பற்றி ஒரு முன்னுரையாக நாம் பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம். இறைவன் அருளால் திரு அஞ்சை களத்திலிருந்து வெள்ளை யானை மீதேற சுந்தரர் கைலைக்கு சென்ற போது திரு அருட்கருணையை நினைந்து தான் எனை முன்படைத்தான் என்று பதிகம் பாடியவாறே போற்றிச் சென்றார். இப்பதிகம் வருணனால் சேர்ப்பிக்க பெற்று உலகிற்கு கிடைத்தது. பூலோகத்தில் பிறந்து சிவபக்தி செய்யும் அனைவருக்கும் சிவலோகம் கிடைக்கும் என்று சுந்தரரின் இந்த பதிகம் உறுதியாக கூறுகிறது. இதற்கு அவர் சொல்லும் பிரமாணம் என்ன தெரியுமா? தானே இது சத்தியம் என்பதை கண்டு கொண்டதாக கூறுகின்றார். நொடித்தான் மலை என்பது கைலாய மலையை குறிக்கும். சிவபெருமானுக்கு வாழையடி வாழையாக மீளா அடிமை செய்யும் வம்சத்தில் பிறந்த அடியார்கள் சிவலோகம் பெறுதல் உண்மை என்பதை சுந்தரரின் அகச்சான்று உறுதி செய்கின்றது. இதில் சந்தேகமே வேண்டாம். சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்ற அவரது தேவார அடிகள் இக்கருத்துக்கு உறுதுணை ஆவதை மனத்தில் கொண்டு ஆடி சுவாதி நன்னானில் குருநாதரின் பாத கமலங்களை வணங்கி சிவத்தொண்டு ஆற்றுவோம். இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். திரு கைலாய மலையில் வீற்றிருந்தருளும் முதல்வன் தானே முன்பு என்னை நிலவுலகில் தோற்றுவித்து அருளினான். தோற்றுவித்த அத்திருக்குறிப்பினை உணர்ந்து அவனது பொன்போலும் திருவடிகளுக்கு அந்தோ நான் எவ்வளவில் பாடல்கள் செய்தேன். செய்யாதொழியவும் அப்புண்மை நோக்கி ஒழியாது என்னை அடியவர்களுள் ஒருவனாக வைத்து எண்ணி வானவர்களும் வந்து எதிர்கொள்ளுமாறு பெரியதோர் யானை ஊர்தியை எனக்கு அளித்து எனது உடலோடு உயிரை உயர்வு பெறச் செய்தான். அவனது திருவருள் என்னே என்று மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருள் விளங்குகின்றது. இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: யான் கருவிகரணங்களை அறிவினால் அடக்கி அறிவே வடிவமாய் உள்ள தன்னை உள்கி இருத்தலாகிய ஒன்றே செய்தேன். அவ்வளவிற்கே திரு கைலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் அம்முதல்வன் வானுலகத்தையே பெரிதாக மதித்துள்ள தேவர்கள் வந்து என்னை வலம் செய்து ஏற்றிச் செல்லுமாறு ஓர் யானை ஊர்தியை எனக்கு அளித்தருளினான். அஃது அவன் முன்பு யானையை உரித்ததனால் நிலைத்து நிற்கும் பகைமையை அடியேனால் நீங்கச் செய்து அதற்கு அருள் பண்ண கருதியதனாலோ அன்றி என் மாட்டு வைத்த பேரருளாயோ என்று மிகவும் அற்புதமாக இந்த பாடலுடைய பொருள் விளங்குகின்றது. மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: நெஞ்சே அடியேன் மறைமொழிகளை ஓதுதல் செய்யாது இல்வாழ்க்கையில் மயங்கி அடியவர் வேடத்தை மேற்கொள்ளாது அழகை தரும் வேடங்களை புனைந்து கொண்டு இவ்வாறெல்லாம் பொருந்தாதனவற்றையே செய்து வாழும் ஒரு தொண்டன் எனக்கு திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் வெளியாகிய பெரிய வானத்திற் செல்லும் அழகுடைய யானை ஊர்தியை அழித்து அருளியதும் என் தரத்ததோ என்று கூறுகின்றார். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: உலக இன்பத்தை விரும்பிய மனமே, பெண்டிரால் உண்டாகும் வலிய வினையாகிய குழியில் விழுந்து அழுந்தி கிடந்த என்னை திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் அந்நிலையினின்றும் நீக்கி தேவரெல்லாரும் சூழ்ந்து அழைத்து வருமாறு ஆணையிட்டு என் நிலைக்கு பெரிதும் மேம்பட்டதாகிய ஓர் யானை ஊர்தியை அளித்து அருளினான். அவனது திருவருள் மிகவும் உயர்ந்தது என்று கூறுகின்றார். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்:
மண்ணுலகில் மக்களாய் பிறந்து நும்மை பாடுகின்ற பழவடியார் பின்பு பொன்னுலகத்தை பெறுதலாகிய உரையளவை பொருளை அடியேன் இன்று நேரிற் கண்டேன் என்று தன்பால் வந்து சொல்லுமாறு திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் தேவரும் கண்டு விருப்பம் கொள்ள என் உடம்பை வெள்ளை யானையின் மேல் காணச் செய்தான். அவனது திருவருள்தான் எவ்வளவு உயர்ந்தது என்று கூறுகின்றார். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் ஐம்புலன்களை பொருந்தி நின்று பூக்களை கொண்டு தனது திருவடியை அணுக அரிய வஞ்சனையை உடைத்தாகிய என் மனத்தின் கண்ணே வீற்றிருந்து எனக்கு இறப்பை நீக்கி தேவர்களது கண்முன்னே என் நிலைக்கு பெரிதும் மேம்பட்ட வெவ்விய சினத்தை உடைய யானை ஊர்தியை அளித்து அருளினான். அவனது திருவருள்தான் எவ்வளவு உயர்ந்தது என்று கூறுகின்றார். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் விண்ணுலகம் தனது நிலை கெடுமாறு அதிரவும் நிலவுலகம் முழுதும் அதிரவும் மலையிடை திரியும் யானை மீது ஏறி தனது திருமலையை அடையும் வழியே வருகின்ற என் எதிரே அலைகின்ற கடலுக்கு அரசனாகிய வருணன் பூக்களை கொண்டு யாவரினும் முற்பட்டு வந்து வணங்குமாறு உடல் அழியாதே உயர்ந்து நிற்கின்ற ஒரு நிலையை எனக்கு அளித்து அருளினான். அவனது திருவருள்தான் எவ்வளவு உயர்ந்தது என்று கூறுகின்றார். எட்டாவது பாடலுக்குரிய பொருள்: அரகர என்னும் ஒலியும் ஆகமங்களின் ஒலியும் அறிவுடையோர் அறிந்து பாடும் பாட்டுக்களின் ஒளியும் பல்வேறு வகையாக பொருந்திய வேதங்களின் ஒளியும் ஆகாயம் முழுதும் நிறைந்து வந்து எதிரே ஒலிக்கவும் மேன்மை நிறைந்து வந்த எதிரே ஒலிக்கவும் நிறைந்த வாணன் என்னும் கணத்தலைவன் வந்து முன்னே வழிகாட்டிச் செல்லவும் ஏறத்தக்கதொரு முதன்மை நிறைந்த யானையை திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வன் எனக்கு அளித்தருளினான். அவனது திருவருள்தான் எவ்வளவு உயர்ந்தது. ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள்: திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்தருளும் முதல்வனாகிய எம்பெருமான் இந்திரன் திருமால் பிரமன் எழுச்சி பொருந்திய மிக்க தேவர் ஆகிய எல்லாரும் வந்து என்னை எதிர்கொள்ளுமாறு எனக்கு யானை ஊர்தியை அளித்தருளி அங்கு மந்திரங்களை ஓதுகின்ற முனிவர்கள் இவன் யார் என்று வினவ இவன் நம் தோழன் ஆரூரன் என்னும் பெயரினன் என்று திருவாய் மலர்ந்தருளினான். இவனது திருவருள்தான் எவ்வளவு உயர்ந்தது என்று கூறுகின்றார். பத்தாவது பாடலுக்குரிய பொருள்: ஆழ்ந்ததாகிய கடலுக்கு அரசனே உலகம் அழியும் காலந்தோறும் உயர்வதும் பொன்வண்ணமாயதும் ஆகிய திருக்கையிலை மலைக்கண் வீற்றிருந்த அருளும் முதல்வனை திருநாவலூரில் தோன்றியவனாகிய யான் இசை நூலில் சொல்லப்பட்ட ஏழாகிய இசையினுடைய இனிய தமிழால் மிக்க புகழ் உடையனவாகவும் கரும்பின் சுவை போலும் சுவையினை உடையனவாகவும் அப்பெருமானோடு ஒன்றுபட்டு பாடிய இ10 பாடல்களையும் திருவஞ்சைக்களத்தில் வீற்றிருந்தருளும் பெருமானுக்கு நீ அறிவித்தல் வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக இந்த பாடலுக்குரிய விளக்கம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய தான் எனை முன்படைத்தான் என்கின்ற அற்புதமான பதிகத்தை பயிற்சி பண்ண போகின்றோம். முக்தி நிலை பெற ஓத வேண்டிய பதிகம் என்ற புகழ்பெற்ற பதிகம் இது. இந்த பதிகத்தின் உடைய பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி. மிகவும் எளிமையான அருமையான ராகத்தோடு அமைந்திருக்கின்றது இந்த பதிகம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் தொடங்கலாம். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நோடித்தான் மலைவு தமனே ஆனை உரித்த பகை
ஆடியேனோடு மீளக்கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமரர் வலம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நோடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் தூரி செய்யும் தொண்டன் எனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நோடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேளம் அருள் புரிந்தான் நோடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தே விண்ணுலக தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நோடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று ஆலர் கொண்டடி சேர் வரியா வஞ்சனை என் மனமே வைகிவானன் நாட முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆனை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே நீலை கெடவின் அதிர நீலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடையான எரி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அரையன் ஆலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலையணையாத வண்ணம் நோடித்தான் மலை உத்தமனே அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒளி
விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலிவாணன் வந்து வழி தந்தன கேறுவதோ சிரமலியானை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே. இந்திரன் மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே. ஊழி தோறுழி முற்றும் உயர் பொன்னோடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.